வாங்கி கொடுத்தாலும் ஒரு சிரிப்பு வராது, ஒரு சந்தோஷம் வராது, எதுவுமே இருக்காது. அது ஏன் தெரியல அவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கூட பிறந்தவனுக்கு என்ன பண்ணாது, ஒழிச்சு வைக்காது. மனசு இறங்க என்ன பண்ண, அவனுக்கு உதவி செய். அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி நீ செஞ்சீனா அதெல்லவோ எனக்கு உபவாசம். ஆண்டவர் என்ன செய்யல, நீ அப்படியே பைபிள் எடுத்துக்கிட்டு சபையில உட்காந்துக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு நீ கத்திக்கிட்டு அழுதுகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாம இருக்கீங்க பாத்தீங்களா, அது இல்ல உபவாசம். உபவாசம்னா இதான் உபவாசம். அவன் உன் மனசு எப்படி இருக்குன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். மனசு அப்படி நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? சொல்றாரு ஆண்டவர், அப்போது விடிய கால வெளிப்பை போல ஒன்னு வெளிச்சம் எழும்புமா. ஹல்லேலூயா. எப்படி எழும்புமா? விடிய காலம் வெளிப்பை போல. இன்னைக்கு எத்தனை பேர் வெளிச்சம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? வெளிச்சம். ஹல்லேலூயா. எத்தனை இருட்டு பிடிக்கும்? இருட்டு யாருக்கு பிடிக்கும்? இருட்டு வேலைக்கு போறவன் யோசிப்பான், எப்படா வெளிச்சமாவன்னு சொல்லி. எதுக்கு? அவன் வேலைக்கு போனான். வயல்ல வேலைக்கு போவான்ல, வீட்டுல வேலைக்கு போக முடியாது. அவன் எதிர்பார்த்திருப்பான் வெளிச்சத்துக்கு. எல்லாருக்கும் வெளிச்சம் பிடிக்கும். இருட்டுல யாரும் நைட்ல 12 மணிக்கு யாரும் வெளியே போக மாட்டாங்க. பயம். என்ன பயம்? ஒரு பயம் நமக்கு என்ன, வெளியே சில பேருக்கு பேய் பயம். வெளியே நைட்ல போக மாட்டாங்க. ஆனா காலை விழிஞ்ச உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும். வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவான், ஸ்கூலுக்கு போறவன் ஸ்கூலுக்கு போவான். ஒரு வெளிச்சம் சந்தோஷம். அதே போல சொல்றாரு ஆண்டவர் இங்க, இதெல்லாம் நீ செய்வாயாகில் அப்ப என்ன அவன் வாழ்க்கை உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலேயே துளிர்க்கும். சுகவாழ்வு அப்படின்னா என்னதான் நீ சுகமா இருப்பாய். அதுதான் பைபிள்ல போட்டிருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. நீங்க சுகமாக இருக்கணுமா? சுகமா இருப்பீர்கள். எப்போது? இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுகமா இருப்பீங்களா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்களா? நீங்கள் மகிழ்ந்து இருப்பீங்களா? எப்பவுமே சொல்லுவாங்களே, நானு எனக்கு எனக்கு சொன்னவனா வாழ்க்கையில அதோட முடிஞ்சு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மறு உத்தரவு கொடுப்பார். இப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஜபிக்கிறோம், ஏன் கேட்க மாட்டீங்க சொல்றாங்க. ஆண் சொல்றாரு, நான் கேட்பேன். எப்போ தெரியுமா? இவையெல்லாம் நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா அப்போது நீங்கள் கூப்பிடுவீர்கள், அப்போது நான் உங்க ஜபத்தை கேட்பேன். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது செய்யாம ஆண்டவர் எங்க ஜபத்தை கேட்க மாட்டேன்றாரு நம்ம சொல்லவே கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த மாதம் ஒரு பண்டிகையின் மாதம், ஒரு விசேஷமான மாதம். கொடுங்க, உங்க ஆகாரத்தை கொடுங்க, இல்லாதவங்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க. உங்களால என்ன முடியுமோ என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறதான உபவாசம் என்றார். இதுதான் ஆண்டு விரும்புகிற ஒரு காரியம் என்றார். இதை நீங்க செய்வீங்களாகில் உங்க சுகவாழ்வு சீக்கிரத்திலேயே ஆரம்பமாகும், சீக்கிரத்திலேயே துதிர்க்குமா. அப்போது நீங்கள் கூப்பிடுவீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்.